ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 ரேஷன் கடைக்கான வேலைவாய்ப்பு தாங்க வந்திருக்கு. ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்புன்னு சொல்லலாம். எதனால் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம எழுதின இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 இயர்க்காக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். லாஸ்ட் 1 இயராக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதோட ரிசல்ட்டுமே இன்னும் ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு வராமல் தான் இருக்குது. ஸோ அதோட விஷயங்கள் பற்றியும் அண்ட் தென் இந்த வேலைக்கான இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இதில் உரிமை இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளாகட்டும் இல்லை தனியார் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்துட்டு 2024 ரேஷன் கடை வேலைவாய்ப்பு ஓகேங்களா. ஸோ காலி பணியிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4504 ரெக்யூப்மெண்ட் இருக்குது. ஸோ வந்துட்டு 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இது வந்து ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு போன வருஷம் வந்துட்டு ஆஃப்லைன் ஆன்லைன் 2 கேட்டகரியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ சேம் இந்த இயரும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒன்லி ஆஃப்லைன் மட்டும் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் 2 கேட்டகரியிலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறத விட ஆன்லைனில் அழகாக வந்துட்டு இது வந்து பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. பட் அதுக்கான டேட்ஸ் இன்னும் கொடுக்கல. பட் கொடுத்தவொடனே நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்பேன். சரி, 2 மாவட்டத்திற்கும் இன்னும் வந்துட்டு ரிசல்ட் வரவில்லை இல்லையா. ஸோ அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ கேஸோட வேலைப்பாடுகள் போய் கொண்டிருக்கனால அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த 2 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் இதோட கண்டினியூட்டியில் நான் கொடுக்குறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்துட்டு 2024 ரேஷன் கடையில் வந்துட்டு வேலைவாய்ப்பில் நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹேண்டிகேப்க்கு 2% மேலே இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் பெண்களுக்கு வந்து இதில் முன்னுரிமை அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50-50 இருந்த இடத்துல இப்போ 80-20ங்கிற அளவுக்கு நம்மளுக்கு பர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ வேலை வாய்ப்புக்காக யோசிச்சுட்டு இருந்த அனைவருமே கண்டிப்பாக இதற்கு அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி உங்களுக்கே தெரியும். ஸோ வந்துட்டு நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் ஃபைல் உங்களோட ரெக்யூப்மெண்ட் அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்த உடனே நான் உங்களுக்கு வந்துட்டு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். பட் அதுக்கு வந்து நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.